இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ். ஆக்சுவலாக இந்த வால் வந்து நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். அப்படியே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் ரூம். இதுதான் டிவி யூனிட். இந்த சைடு வந்து டைனிங். இங்கே தான் டிவைடர் வந்து பண்ண போகிறோம். டைனிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேஸ் தான் அது. அப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 2 BHKன்றதுனால இது வந்து ஒரு பெட்ரூம். இங்கே வந்து ஃபுல்லாக வார்ட்ரூம் வந்து பண்ண போகிறோம். இது வந்து ஒரு பாத்ரூம். இந்த பாத்ரூம் வந்து கம்ப்ளீட்டாக டெமாலிஷன் வந்து நம்ம பண்ணி புதுசாக வந்து பண்ண போகிறோம். இதோட க்ளாஸ் சீட்டு வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் க்ளாஸ் சீட்டு வந்து கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக வந்து எல்லாத்தையும் உடச்சி எடுத்துகிட்டு நம்ம கம்ப்ளீட்டாக வந்து டெமாலிஷன் வந்து பண்ண போகிறோம். இதில் இதோட வால் டைல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 4 ஃப்ளோரிங்க்கு வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா அப்படியே வால்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா அதே டைல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அதோடய ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். கம்ப்ளீட்டாக இந்த வாசக்கால் ஃப்ரேமோடு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே நம்ம உடச்சி எடுத்துகிட்டு புதுசாக தான் வந்து பண்ண போகிறோம். ஃப்ளோரிங் டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1/1 வந்து போட்டிருப்பாங்க. வால் டைல்ஸ் வந்து 2/2 வந்து போட்டிருக்காங்க. கம்ப்ளீட்டாக வந்து டைல்ஸ் வந்து சீலிங் ஹைட்டு வைக்கும். சீலிங் ஹைட்னால் மேலே வந்து ஃபால் சீலிங் வந்துடும். ஃபால் சீலிங் கிரேட், அதுக்கப்புறம் வந்து வாக்ஸ் அந்த மாதிரி வந்து எதாக இருந்தாலும் போட்டுக்கலாம். மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைட்டு வரைக்கும் கரெக்டாக வந்துடும். ஒரு 7.5 feet வரைக்கும் கரெக்டாக போட்டுருவோம். அதோட ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதோட வார்ட்ரூப் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இப்போ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நம்ம போட போகிறோம். இந்த வாஸ்கெல்லாம் கம்ப்ளீட்டாக டேமேஜ். இந்த சைடெலாம் வால்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் லீக் ஆகிட்டு இருந்தது. அப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கூட சேம் அதே தான். இந்த லிவிங் ரூமோட வாஷ் பேஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதுவும் கம்ப்ளீட்டாக நம்ம உடச்சி எடுத்துருவோம். ஏன்னா இது வந்து காமன் பாத்ரூம்னால. ஏன்னா ஃபஸ்ட் டேனால் வந்து லைட்டாக உடச்சிருக்கும் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி. இது வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா வெட் ஏரியா ட்ரை ஏரியா வந்து வந்திருக்கும். இந்த சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஸ்மால் பாத்ரூம். அது வந்து அந்த பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த பாத்ரூம் வந்து சின்னதாக இருக்கும். இப்போ நீங்கள் நார்மலாக வந்து ஃப்ளஷ் டோர்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் டேமேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வரும். இதுவே WPC UPVCலாம் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ன்றது வந்து வராது. நம்ம இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எடுத்துருவோம். இந்த ஃப்ரேம், அதுக்கப்புறம் வந்து டோர். இதில் யூஸ் பண்ணுற ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹிண்டுவேரில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக போட்டிருப்பாங்க. அந்த கீசர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹைட் பண்ணுற மாதிரி சீலிங்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம்.
அந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் யூனிட், ஸ்டடி யூனிட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி பாத்ரூமில் வந்து சேஞ்ச் பண்ணுறதுனால இந்த டோர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிடுவோம். ஏன்னா இது வந்து ஃப்ளஷ் டோர் வந்து போட்டிருக்காங்க, இதுவும் கம்ப்ளீட்டாக நம்ம எடுத்துருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா பால்கனி, லிவிங் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுற ஐடியாவில் இருக்காங்க. பட் என்னென்னா அவங்க வந்து பண்ணியிருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ஒன்றும் வாரண்டியில் வந்து இருக்கிறதுனால அப்படியே வந்து வைக்க போகிறாங்க. இந்த கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே வந்து பண்ண போகிறது கிடையாது. இந்த கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா கோத்ரேஜில் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. அதனால் இன்னும் வாரண்ட்டி இருக்கிறதுனால கிச்சனில் வந்து நம்ம எதுவுமே சேஞ்சஸ் வந்து எதுவுமே வந்து கிடையாது. மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகிறோம். டோரோட மெயின் என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதான் மெயின் என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோயர் யூனிட். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து போட்டிருப்போம், நீங்கள் அந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து செக் பண்ணி பாருங்கள். இதான் ஃபால் சீலிங். இந்த ஃபால் சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து ஃபுல் பிளெயின் தான். அந்த பிளெயினில் வந்து நம்ம இந்த மாதிரி ப்ரொஃபைல் லைட் வந்து எல் ஷேப் வந்து கொடுத்துருப்போம். நடுவில் வந்து சாண்ட்லேயர் போடுற மாதிரி வந்து நம்ம டிசைன் பண்ணியிருந்தோம். பட் என்னென்னா கிளைண்ட் வந்து சாண்ட்லேயர் வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி லைட் வந்து சொல்லியிருந்தாங்க. கம்ப்ளீட்டாகவே வந்து ஒரு 2 ஃபேன், அதுக்கப்புறம் வந்து சாண்ட்லியருக்கு வர்ற மாதிரி ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கோம். நடுவில் வந்து ப்ரொஃபைல் லைட் வந்து அதுவும் ப்ரொஃபைல் லைட்டு தான் உள்ளுக்குள்ளேயும்.
அதோட டோர் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதான் டிவி யூனிட். இந்த டிவி யூனிட்டோட கம்ப்ளீட் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து வார்ட்ரோப் வந்து நான் காமிச்சிருப்பேன். ஆக்சுவலாக வந்து வார்ட்ரோப் வீடியோ போட்டதுக்கப்புறம் வந்து கிளைண்ட் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது எடுத்து இது இதில் வந்து சிஓபி லைட் வந்து கொடுத்துருப்போம். நான் நிறைய வீடியோவில் வந்து சிஓபி லைட்ஸ்ன்ட்டு டீட்டெயிலாக வந்து சில வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன். சிஓபினாலே வந்து மேலே வந்து வெளிச்சன்றது வந்து கம்மியாக இருக்கும். வர வர வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஃப்ளோரில் மட்டும்தான் அடிக்கும். ஃப்ளோரில் மட்டும் அடிக்கும்போது இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னா ஃப்ளோரு ஃபுல்லாக வெளிச்சம் இருக்கும். நீங்கள் இந்த சைடு கார்னர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாலாம் வந்து பாருங்கள் அப்படியே டார்க்காக இருக்கும். இந்த சைடெலாம் வந்து அப்படியே டார்க்காக இருக்கும். சிஓபின்றது வந்து உள்ளே வந்து எல்இடி வந்து போட்டிருப்பாங்க. மேலேருந்து கீழே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் வந்து விழுவும். இது வந்து சின்ன ரூம்ன்றதுனால வந்து தெரியல. ஒரு பெரிய பெட்ரூமில் இல்லை பெரிய ஹாலில் வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இதுதான் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாஷ் பேஷன். ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஏரியாவோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் பண்ணியிருக்கோம். இதுக்கண்டி தனித்தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோவில் வந்து பாருங்கள். இதுக்கப்புறம் வந்து ஷவர் ஏரியா வந்து நான் காமிக்கிறேன். இந்த ஷவர் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து டோர் வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக ரொம்ப கிட்ட தான், சின்ன பாத்ரூம் தான் இது. டோர் வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா உள்ளே ஓப்பன் பண்ணுற மாதிரி, நீங்கள் வெளியே கூட ஓப்பன் பண்ணுற மாதிரி கூட வச்சுக்கலாம். நீங்கள் பாத்ரூம் டோர் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து இப்படி இருக்கும். ரைட் சைடில் வந்து கிளாஸ் பார்ட்டிஷன்ன்றது வந்து கம்ப்ளீட்டாக வந்து இதில் கொடுத்துருப்போம். இந்த கிளாஸ் பார்ட்டிஷன்ன்றது வந்து ஃப்ளூட்டட் வந்து கொடுத்துருப்போம். உங்களுக்கு இந்த சைடு வந்து பிளைனாக இருக்கும், இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அலையாலையாக இருக்கும். ஃப்ளூட்டட்னாலே வந்து உங்களுக்கு பிளர்ராக இருக்கும் அப்படின்னா இப்போ நீங்கள் நார்மலாக வந்து பாத்ரூம்லாம் வச்சுருப்பீங்க. பாத்ரூம்லாம் இந்த மாதிரி கிளாஸ்லாம் இதெல்லாம் பின்னடு கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் எல்லாமே இது வந்து ஃப்ளூட்டட் கிளாஸ். இதுலேயே வந்து கலர்ஸ்லாம் இருக்கும். இந்த மாதிரி கிளியரே வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து போட்டிருக்காங்க. கலர்ஸ்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க. அப்படியே அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடும் சேம் அதே மாதிரி தான். அந்த சைடில் என்ன பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி தான் நீச்சர்ஸ்லாம் வந்து இது கம்ப்ளீட்டாக வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இதில் இருக்கிற ப்ரொஃபைல் லைட் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஸ்பாட் லைட்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ப்ரொஃபைல் லைட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பேக்ரவுண்டில் வந்து அந்த ரூம், இது வந்து 2 ரூம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். இந்த ரூமில் இருக்கிற டைல் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரூமில் இருக்கிற டைல் வந்து ஆப்போசிட்டில் வந்து அந்த பாக்ஸஸ்க்கெலாம் வந்து நீச்சஸ்க்கெலாம் வந்து அதில் தான் வந்து நான் கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. இந்த க்ரீனே ஒரே மாதிரி வந்து பண்ணிட்டோம் வச்சுக்கோங்களேன், அது வேறு மாதிரி இருக்கும். அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து நான் கொடுத்துருப்பேன். அதுக்கு உண்டான ப்ளம்பிங் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து இந்த சைடு இருக்கும். கம்ப்ளீட்டாக வந்து அதோட பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது வந்து தெர்மாஸ்டிக் ஃபிட்டிங். இதுவே நீங்கள் நார்மலாக வந்து பண்ணுறீங்க அப்படின்னா காமன் பாத்ரூமோட என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆர்ச் வந்து கொடுத்துருப்போம். அது ஃபைனல் வீடியோலையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோலையும் வந்து நான் கம்ப்ளீட்டாக வந்து சொல்லிடுறேன். இந்த மாதிரி ஆர்ச் ஒன்று கொடுத்துருப்போம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பேஷன். இதோட வீடியோஸ்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து போட்டிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோலாம் வந்து பாருங்கள். ஃபைனல் வீடியோ இருக்கும், டிவி யூனிட்டோட வீடியோஸ்லாம் வந்து இருக்கும். ஏன்னா இதுக்கு வாஷ் பேஷனுக்கு வந்து தனியாக ஒரு வீடியோ வந்து போடாமல் கம்ப்ளீட்டாகவே வந்து நான் இந்த பாத்ரூம்லேயே வந்து கவர் பண்ணிடுறேன். ஏன்னா பாத்ரூமோடு தான் அட்டாச் ஆகி தான் வருது இது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாத்ரூம்லேயே வந்து கம்ப்ளீட்டாக வந்து சொல்லிடுறேன். அப்போ நீங்கள் வந்து வெறும் க்ளாசெட் மட்டும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ஃபினிஷிங்ன்றது வந்து இப்படி இருக்கும்.
வேறு லைட்ஸ் எதுவுமே வந்து போடாமல் ஒரு நைட் டைமில் இருக்கட்டும் இல்லை மார்னிங் டைமில் இருக்கட்டும் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே மட்டும்தான் வெளிச்சம் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். பட் என்ன இதோட லைட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12 வாட்ஸ் வந்து யூஸ் பண்ணாலும் அது கீழே தான் அடிக்கும். அதிகமான வாட்ஸ் வந்து யூஸ் பண்ணால் மட்டும் சைட்லாம் அடிக்காது. ஏன்னா சிஓபிஓ கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா அது உள்ளே இருக்கும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. அது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ஃபினிஷிங்கிறது வந்து இருக்கும்.